ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக எல்லாருமே நலமாக இருப்பீங்க நம்புகிறோம். இன்று படித்ததில் பிடித்தது செக்ஷனில் உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, யாருக்காகவும் எதற்காகவும் நம்மை நாமே வருத்தி கொள்ளக்கூடாது. ஏனெனில் நம்மை நாமே வருத்தி கொள்வதால் நமக்கு எந்த பயனும் கிடைக்கப் போவதில்லை. இதனால் கஷ்டமும் நஷ்டமும் மட்டுமே நமக்கு மிஞ்சும். இதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஏன்னா நம்மளோட லைஃப்பில் பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னு பொண்ணுங்களுக்காக இருக்கட்டும் பசங்களுக்காக இருக்கட்டும் 2 வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு சிலர் வருவாங்க, நம்ம கூடயே இருப்பாங்க. ஒரு சிலர் பாதியிலே வருவாங்க, பாதியிலே போயிடுவாங்க. அது நட்பாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. அப்படி போகும்போது நம்ம அவங்களுக்காக வந்துட்டு நம்மளை நாமே வருத்திக்கிறது. இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஃபெயிலியர் ஆகிடுச்சு, லவ் ஃபெயிலியர் தான் ஆகிடுச்சுன்னா கையை கட் பண்ணுறது, உயிரை மாச்சிக்கிறது, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட தப்புகள் பண்ணுறீங்க. அதனால் பாதிக்கப்படுறது நம்ம சுற்றி இருக்கிற நம்ம பெற்றவங்க மட்டும்தான். ஸோ யாருக்காகவும் எதற்காகவும் என்றைக்குமே இந்த மாதிரி தவறுகள்லாம் செய்யாதீங்க. ஏன்னா அதனால் நமக்கு எந்த பயனுமே கிடைக்க போகிறதில்ல. நம்ம இப்படி பண்ணிட்டோன்ற காரணத்துக்காக போனவங்க திரும்பியும் வரப்போகிறதும் கிடையாது. ஸோ இதனால் ஆபத்துகளும் விளைவுகளும் நம்ம மட்டும்தான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, எப்பயாமா? என்னடி யார் போன்ல? ஒரு நிமிஷம் இரு, பேசிட்டு இருக்கேல்ல. ஆத்தடி வாயே திறக்க முடியாதம்மா. வாயை திறந்தாலும் வள்ளு வள்ளுன்னு தான் விழுகுற. சரி, இந்த உடனே வாரம். ஆமா. அங்க வேண்டாமா? அப்ப எங்க வர்றது? எங்க வாரேன்ட்டு இருக்கிறா? ராத்திரி நேரத்துல எங்க போறான்னு ஒன்றும் புரியலையே. எதுவும் கேட்கக்கூடாது சாமி, கேட்டா மறுபடியும் திட்டுவா. இந்த உடனே கிளம்பி வாரோம். ஆமா சரி. நீங்கள் அப்படியே வந்துருங்க. சரி 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 வைக்கிறேன். ஏம்மா கிளம்புப்பா, போவோம். கிளம்புமா போவோமா? ராத்திரி நேரத்துல எங்க கிளம்பி எங்க போறது? ஐயோ அம்மா, என்ன விஷயம்னே புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்க. அண்ணனும் அவளும் கிடைச்சிட்டாங்களாமா. என்னடி சொல்ற? எங்க இருக்காங்களா? அவங்க இருக்கிற இடத்தெல்லாம் கண்டுபிடிச்சாச்சாமா, எல்லாம் ட்ரேஸ் பண்ணியாச்சு, ஆளை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்களாமா. என்னடி சொல்ற? எப்படி கண்டுபிடிச்சாங்க? இவங்களும் அங்க இங்க அலைஞ்சாங்க திரிஞ்சாங்க, போலீஸ்லயும் சொன்னோம், ஒன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஒரு தகவலுமே தெரியாம எப்படி? அதாம்மா, அவங்க அம்மாயிக்கு ஃபோன் போட்டு அவள் பேசியிருக்கா. அவள் பேசின விஷயத்த அவங்க சித்திக்காரி கண்டுபிடிச்சிட்டா. போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடி வெளு ரோட்டி விட்டாங்க. வெளு ரோட்டினதில் அந்த பையன் இருக்கானே நிரஞ்சனு, அவன் இப்படி தான் எங்கள் அக்கா ஃபோன் பண்ணி இருக்குது, எனக்கும் அதுக்கு எதுவுமே தெரியாது, அதனால் எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். ஃபோன் நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணதில் இந்த மாதிரி ஒரு சாப்பாட்டு கடையில் வச்சு பேசியிருக்காங்க. அப்புறம் அவங்கக்கிட்ட கேட்டதுக்கு நீங்கள் சொல்லவே மாட்டேன்ட்டாகலாமா. அதுக்கப்புறம் இல்லைன்னா கடையே இருக்காது அப்படின்னு மிரட்டியிருக்காங்க. மிரட்டில் அந்த பையன் நல்லா உளறிட்டானம்மா. புதுசாக காதல் ஜோடி என்கிட்ட தான் ஃபோன் வாங்கி பேசினாங்க, காசு கொடுக்குறேனாங்க, நான் வேணான்னு சொல்லிட்டேன், அவங்க இந்த வழியில தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வழியிலேருந்து ஒவ்வொரு இடமா கண்டுபிடிச்சு அப்படியே நேராக போயிட்டாங்க. பையன் அவ எப்படி விவரமா அங்க போன் போட்டு சொல்லியிருக்கான். உன் அண்ணங்கார இருக்கானே, ஒரு வார்த்தை நம்ம கிட்ட போன் போட்டு சொல்லக்கூடாது? அவன் எப்படி சொல்லுவான்? அவன் தான் அவன் பேச்சு கேட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கானே. இருக்கட்டும். அந்த படுபாவிய என்ன பண்றேன்னு பாரு. 3 நாளா 4 நாளா நம்மள என்ன வேலை பார்த்து விட்டான். ஏம்மா, போலீஸ்ல எல்லாம் பிடிச்சிட்டு போனா அடிப்பாகலாமா? அடிக்காம கொஞ்சம் வாங்கல. அவளுக்கு வேற புள்ளைய கடத்தி இருக்கான்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்துருக்காளுங்க. அடி வச்சு உரிக்க தானே செய்வாங்க. வீட்டு கடங்காததெல்லாம் அப்புறம் ஊருக்கு தானே அடங்கி ஆகணும். பேச்ச கேட்காம போறானே. என்கிட்ட சொல்லாம கொள்ளாம போறான். ராத்திரி கால் மாட்டுல படுத்திருந்த பையன் விடிய காலத்துல காணாம போயிருக்கான் பாத்துக்க. வீட்டுல இருக்க 10,000 எடுத்துக்கிட்டு. இருக்கட்டும், அங்க போய் வச்சுக்கிறேன் அவனுக்கு கச்சேரி. உன் மாப்பிள்ளைக்கு ஃபோன் போட்டு சொன்னேன் 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு வாங்கன்னு. அவரும் வாரேன்ட்டாரு. கிளம்பு போவோம். வா போவோம். பல நாள் திருடே ஒரு நாள் அகப்பட்டு தானே ஆகணும். எத்தனை நாளைக்கு பதுங்கி வாழ முடியும்? ஊருக்கு கட்டினாலும் சாணி கண்ட கட்ட முடியுமா? இருக்குடி, வாரேன். என் பையனை அதை இதுன்னு சொல்லி மயக்கிருப்ப. என் பையனுக்கு இந்த எண்ணமே கிடையாது. அவன் நல்ல பையன். அவதான் அதை இதுன்னு சொல்லி கொடுத்து இவனை ஏதோ மயக்கிருப்பா. போறேன், இன்னைக்கு இருக்குது அவளுக்கு. ஐயா, இந்த வீடுதாயா? இந்த பெயிண்ட் போட்ட இடத்துல நான் இந்த இது கட்டி இருக்குன்னு நாங்க பாருங்க. இந்த இடம் தான்.
பாத்தீங்களாங்க? எந்த ஊர்ல இருந்து எந்த ஊர்ல வந்து கொட்டாய் போட்டு உட்காந்துருக்கா பாத்தீங்களா? மா வீட்ல யாரு? கதவு திறங்க. வீட்ல யாரு? அமுக்கினி கதவை திறக்க மாட்டாயா? நல்லா 8 வந்து கதவு பொளந்து விடுங்க, அப்பதான் வெளியே வருவாங்க. யார் இது? இந்த நேரத்தில் எப்படி கதவை போட்டு தட்டுறது? என்னங்க என்னங்க? என்னாச்சு? என்னம்மா? ஏங்க, யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்குங்க. பிரம்மையா இருக்குமா? யார் இந்த நேரத்துல வந்து கதவை தட்ட போறா? இல்லைங்க, யாரோ கதவை தட்டுறாங்க. வெளியே அம்மாவுக்கு ஐயாவுக்கு எதுவும் பிரச்சனையா? உடம்பு கிடம்ப முடியலையா என்னன்னு தெரியல. கொஞ்சம் வாங்களே, போய் பார்ப்போம். ஐயோ, என்ன இதுன்னு தெரியலையே. வா போய் பாப்போம். வெளியே வர்றீங்களா இல்லையா? அப்ப சிறுக்கி மாவளே, வீட்டுல எல்லா மூஞ்சிலையும் மண்ணை தூவிட்டு இங்க வந்துதான் இருக்கியா நீ? இங்க பாருங்க, எதுக்குங்க அவளை அடிக்கிறீங்க? அடிக்கிறதா? நீங்க 2 பேரும் பண்ணி வச்சுட்டு வந்த வேலைக்கு உங்க 2 பத்தி என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஏண்டி எவ்வளவு நேக்கா நீ கண்டுகிட்டு வந்திருக்க? முதல்ல கை எடுங்க. ஏய், முதல்ல நீ ஏன் கையை விடுறா? முதல்ல ஒன்னதாண்ட கட்டி வச்சு உரிக்கணும். புள்ளைய கடத்திக்கிட்டு வந்து அவளை மனசுல ஆசை வார்த்தையை கட்டி கூட்டிட்டு வந்துட்டு முதல்ல இங்க பாருங்க, அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க சொல்லிட்டேன். முதல்ல அங்கிட்டு கை எடுங்க. ஏங்க, வெளியே ஏதோ சத்தம் கேக்குது. என்னங்க? ஏங்க? யோ, எந்த நேரத்துல மோட்டர் ஓட்டணும்னே இல்ல. எப்ப பார்த்தாலும் மோட்டர் ஓட்டிக்கிட்டு எந்திரியா? யோ சொட்ட. ஏண்டி கிளவி, வாய்க்கிலையும் வக்கனையா பேசு. ஆனா ராத்திரி பாத்ரூம் போகும்போது பயமா இருக்குன்னு சொல்லிட்டு என்னைய கூப்பிடு. பெரிய வீராங்கனை சூறாங்கன்னு வெளியே பேசிக்கிட்ட வேண்டித்தான். ஆனா வெளியே பாத்ரூம் போறதுக்கு அம்புட்டு பயம். யோ லூசு கிழவா, நான் என்ன பாத்ரூம் போறதுக்கு பயந்துக்கிட்ட அவனை கூப்பிடுறேன்? வெளியே ஏதோ சண்டை போடுற மாதிரி சத்தம் கேக்குதியா? வாயா போய் பாப்போம். அடியே, ராத்திரி நேரண்டி பேய் இது வரும். அதனால சத்தம் கட்டாம அப்படியே கப்பு சுப்புன்னு படுத்துரு. லூசு மாதிரி பேசாதையா பொக்க வைக்கலவா. முதல்ல வாயா, ஏதோ சத்தமா இருக்குது, ஏதோ சண்டை என்னமோ தெரியல. இவ வேறடா ராத்திரி தூங்குற நேரத்துல தான் அது இதுன்னு கனவு எதுவும் கண்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இங்க பாரு பொக்க வைக்கலவா, இப்ப நீ வாரியா இல்ல நான் போட்டுமா? சரி நீ எங்கிட்டாவது போய் விழுந்துட்டானா அப்புறம் அம்புட்டுத்தேன். வா போவோம். ஆத்தாடி, என்னடி நடக்குது இங்க? ஐயோ, 2 பிள்ளைங்களும் ஊரை விட்டு ஓடி வந்துச்சுங்கல்ல, அதையா கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்கு. அதான் வந்திருக்காங்க போல. ஐயோ, பாவண்டி சின்ன சிறுசுங்க 2 சந்தோஷமா இப்பதான் வாழ்க்கைய ஆரம்பிச்சதுங்க. இத்தனை நாள் வேலை கிடைக்காம இப்பதான் வேலை கிடைச்சி நல்லா இருந்துச்சுங்க. அதுங்க சந்தோஷம் இப்படியாடி ஒரு நாள் கூட நினைக்காம போகணும். அதானே, வாயா முதல்ல வா. டேய் கைய விடுறா, இல்லன்னு வையே என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அடியே குண்டு பண்ணி ஒன்னால பாருடி நாங்க எங்க வந்து நிக்கிறோம்னு. நீ எல்லாம் புள்ளையான்னு கேக்குறேன். ஏங்க என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன ரொம்ப அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா நீங்க? ஏமா, இவங்க 2 பேரும் ஊரை விட்டு ஓடி வந்திருக்காங்க. இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது நீங்க தானா? நாங்க புள்ளைய பறி கொடுத்துட்டு எம்பிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குறோம். நீ எவ்வளவு எகத்தால இருந்தா நீ கூட்டிட்டு வந்து இங்க வச்சிருப்ப? நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷியா? இப்படி இவங்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சோ நீ வீட்டுக்கு போன் போட்டு சொல்ல மாட்டே? ஏமா, உன் வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தா இப்படிதான் பண்ணுவியா? பொண்ணை பெத்தவங்க எப்படி கஷ்டப்படுவாங்கன்னு தெரியாது? ஏய், என்ன குரல வசதிக்கிட்டு இருக்கீங்க? இது ஒண்ணும் உங்க ஏரியா கிடையாது, எங்க ஊரு. எங்க கிட்ட எல்லாம் இப்படி பேசுறவள வச்சுக்காதீங்க சொல்லிட்டேன். என்னையா குரல வசதிக்கிட்டு இருக்க? என்னமோ பொண்ணை அப்படி வளர்த்த இப்படி வளர்த்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணை எப்படி வளர்த்தன்னு எல்லாம் எங்க கிட்ட சொல்லிருச்சு. பெத்த பிள்ளைய வீட்டுல வேலைக்காரி மாதிரி தானடா வச்சிருந்த. என்னமோ இப்பதான் பேசுறான். மூஞ்சில மீச வச்ச ஆம்பளையா இருந்தா ஒத்த வாடா பாப்போம். கிளவா, கம்முன்னு போயிரு, அடிபட்டு போற பாரு. இங்க பாருங்க போலீஸே, அவங்க வந்து வீட்டை விட்டு வந்தாங்க தான். ஆனா அவங்க 2 பேருக்கு கல்யாண வயசு ஆகி போச்சு. அவங்களுக்கு இனிமே அவங்களா முடிவெடுக்கிறதுக்கு உரிமை இருக்கு. இப்படி நீங்க இப்படி வந்து பண்றது நல்லாவா இருக்கு? வாழ வேண்டிய பிள்ளைங்க, அவங்கள வாழ விடுங்க. இங்க பாருங்க, அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது சரிங்களா? அங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு தெரியுங்களா இவங்க 2 பேரால. ஏங்க, 1000 தான் பிரச்சனை இருந்தாலும் வாழ வேண்டிய 2 பிள்ளைங்க, அவங்கள வாழ வைக்கிறது தானே சரி. இப்படி உங்களோட வீம்புக்காக
அவங்கள இப்படி பண்ணலாங்களா? ஏய் இங்க பாரு, இது என் குடும்பத்து விஷயம், நீ தலையிடாத சொல்லிட்டேன். நீ யாரு முதல்ல என் குடும்பத்துல தலையிடுறதுக்கு? ஏய், என் பொண்டாட்டிய ஒரு வார்த்தை இதா பேசுனேன்னு வையே, மனுஷியா இருக்க மாட்டேன். இத்தனை நாள் அந்த பிள்ளைங்க இங்க இருக்கிற வரைக்கும் எங்க ரெண்டு பத்தியும் அம்மா அப்பாவா ஏத்துக்குச்சுங்க. அப்படி இருக்கும்போது எங்க பிள்ளைங்களுக்காக நாங்க வந்து நிப்போம். யோ பெத்த தகப்ப நான் இருக்கேன், நீ ரொம்ப நான் இது மாதிரி பேசிட்டு இருக்காத. ஏன் இவங்க கிட்ட என்னையா பேச்சு? முதல்ல இதுங்களை இழுத்துட்டு வாங்கயா. இங்க பாரு, அப்படியெல்லாம் விட முடியாது. இங்க பாருங்க, சட்டப்படி அவங்க மேல கேஸ் கொடுத்துருக்காங்க, அதனால நாங்க விசாரணை நடத்தணும். இப்படியெல்லாம் பேசுற வேலை வச்சுக்காதீங்க சரிங்களா? முதல்ல இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்த இதுக்கு உங்களை தான் தூக்கி உள்ள வைக்கணும். வயசானவங்கன்றனால விட்டுட்டு போறேன். எங்க எல்லாத்துக்குமே பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு இருக்குங்க. இடைப்பட்ட காலம் தாங்க வாழ்க்கை. அப்படி இருக்கும்போது அவங்க வாழ்க்கைய அவங்களுக்கு இஷ்டப்படி அவங்க சந்தோஷப்படி வாழ விடலாம்லங்க. நீங்கெல்லாம் படிச்சவரு, நீங்களே இப்படி பண்ணுனா எப்படிங்க? இங்க பாருங்க, இதெல்லாம் நீங்க பேசாதீங்க. இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் ஓடி வந்து இருக்கலாம், இப்ப சந்தோஷமா இருப்பாங்க. நாளை பின்ன சண்டை சச்சரவு ஒரு கஷ்டம்னா நீங்கெல்லாம் ஒதுங்கிக்குவீங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணோ பையனோ அவங்க வீட்டுக்கு தான் போவாங்க. அந்த நிமிஷத்துல அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. ஐயா, அதுக்காக அவங்கள பிரிச்சிடாதீங்க ஐயா. அது எங்களுக்கு தெரியும். முதல்ல வாங்க. அங்க வா, இன்னைக்கு இருக்கு உனக்கு. என் புள்ள தலையில எவ்வளவு பெரிய பிரச்சனையை ஏத்தி விட்டுட்ட, உனக்கு இருக்குடி. பிள்ளைங்களா, கவலைப்படாதீங்க, ரெண்டு பேரும் மன உறுதியோட இருங்க. உங்களுக்காக எப்பயும் நாங்க இங்க இருக்கிறோம். யாருக்காகவும் எதுக்காகவும் நீங்க மட்டும் இன்னைக்கு விட்டு கொடுத்துறாதீங்க. ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும். நாங்க இருக்கிறோம், நாங்க ரெண்டு பேரும் இருக்கிறோம். அல்லாதம்மா அல்லாத. கடவுள் நல்லவங்களை சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பான், ஆனா கைவிட்டுருவான். மனசுல உறுதியோட இருங்க, நாங்க இருக்கோம். உங்களுக்கு பிரிஞ்சு போயிடணும்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ரெண்டு பேரும் பிரிஞ்சிடாதீங்க. ஐயோ, என்னையா இப்படி அடிச்சு கூட்டிட்டு போறாங்க? என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. இதுகளை பார்க்கும்போது அம்பிட்டு கஷ்டமா இருக்குது. நீ அழுவுற, அழாத. ஐயோ, நம்ம பிள்ளைங்கள நம்மள விட்டு போனப்ப கூட நீ அழுதது இல்லையா? என்னையா நீ அழுவுற? முதல்ல இந்த பிள்ளைங்க முதல்ல இங்க வரும்போது என்னடா இது, இதுங்க யாருன்னு கூட தெரியல, கூட்டிட்டு வராளேன்னு நினைச்சேன். ஆனா இங்க இருந்து போகும்போது மனசை எடுத்துக்கிட்டு போயிருச்சுங்க. இனிமே யாரு நம்மள ஐயான்னு கூப்பிடுவா, யாரு நம்மள அம்மான்னு கூப்பிடுவா? ஐயோ, எனக்கு நம்பிக்கை இருக்கியா? அதுங்க என்னைக்கு பிரிஞ்சு போவாது, என்னைக்கு பிரிஞ்சு போவாது. அதுங்களோட காதல் உண்மையானது. கடவுள் அவர்களை ரெண்டு பேத்தையும் பிரிக்க மாட்டாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எனக்கு நம்பிக்கையே இல்லை. நம்ம முன்னாடியே இப்படி கூட்டிட்டு போறாங்களே, அங்க வச்சு என்ன பண்ணுவாங்க? அதை நினைச்சாலே அம்புட்டு சங்கடமா இருக்கு. அவங்க காதல் உண்மையா இருந்துச்சுன்னா எந்த கொம்பனாலையும் அவங்கள பிரிக்க முடியாதியா, எந்த கொம்பனாலையும் பிரிக்க முடியாது. நான் கும்பிட்ட மாரியாத்தா உண்மையா இருந்தா எந்த ஒரு இடையூறு வந்தாலும் அவங்க ரெண்டும் பிரியாம இணை பிரிவாங்க. அப்படி மட்டும் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சாங்க, இனிமே அந்த ஆத்தா மகமைய நான் கையெடுக்கவே மாட்டேயா, கையெடுக்கவே மாட்டேன். படுபாவி பயலே, உனக்கு என்ன நான் பாவம் பண்ணேன்? உனக்கு என்ன குறை வச்சேன்? வீட்டுல உனக்கு என்ன குறை வச்சேன்? எதுக்கு அப்படி வேலை பார்த்து விட்டு போன நீ? உங்க அப்பா இந்த உலகத்தை விட்டு போனாலும் உங்களுக்கு எல்லாமே செய்யதானே செஞ்சேன். இப்படி பாவம் பண்ணிட்டியேடா. ஊர் முழுக்க எங்க மான மரியாதை வாங்கி குழி தொட்டி புதைச்சிட்டியேடா. நீ எல்லாம் புள்ளையா புள்ளையான்னு கேட்கிற. வெளிநாட்டுக்கு வேலைக்கு எல்லாமே எழுதி கொடுக்கறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி, காசுல இருந்து எல்லாமே கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணி, கடைசி நிமிஷத்துல இப்படி தலையில துண்டு பட வச்சுட்டியேடா. ஊர்ல ஒருத்தி இல்லடா, எல்லாரும் என்னை கேவலமா பேசுற அளவுக்கு மான மரியாதை வாங்கிட்டல. அப்படி என்னடா இவன் உனக்கு முக்கியம்? இப்படி எல்லாம் உன்னை அடிச்சு சட்டையில கிழிச்சு வச்சிருக்காங்க. உன்னை எப்படி எல்லாம் வளர்த்தேன்? இப்படியா வந்து நீ நிக்கணும்? ஏண்டி உனக்கு என்னடி நாங்க பாவம் பண்ணணும்?
டே படு பாவி. உன் வீட்டுல தான் மாப்பிள்ள பாத்துட்டாங்கல்ல, அப்படியே போக வேண்டிதானே. அதை விட்டுவிட்டு ஏன்டி என் குடி எப்படி கெடுத்த? இங்க பாரு, உன் காலில் உழுகுறேம்மா, என் பையனை விட்டுருமா, என் பையனை விட்டுரு. அம்மா, நான் என்னைக்கு என் ராணியை விட மாட்டேம்மா. வாய் மூடுற ராஸ்கல். ஐயோ, அப்படி பண்ணாதீங்க. ஏம்மா, என் பையன் நல்லா வாழ வேண்டிய பையம்மா, அவன் வாழ்க்கையை கெடுத்துடாதம்மா. ஏற்கனவே உன்னை கடத்திட்டு போயிட்டான்னு சொல்லி இவங்க எல்லாருமே அவன் மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருக்காங்கம்மா. அவனை உள்ள தூக்கி வச்சா இனி வெளியவே வர முடியாதுமா. கிடத்தல்னா என் பையன் வாழ்க்கையே போயிருமா. தயவு செஞ்சு அவனை விட்டுருமா, அவன் வாழ வேண்டிய பையம்மா. இப்படி எல்லாத்துக்கிட்டையும் அடி உத வாங்கி மீதி வாங்கின அவனுக்கு என்ன தலையெடுத்து இருக்கு சொல்லு பாப்போம். நீயாவது சின்ன வயசுல இருந்து கஷ்டம்னா என்னன்னு தெரிஞ்சு வளர்ந்த, ஆனா அவன் கஷ்டம் தெரியாம வளர்ந்த பையன். அவனை விட்டுருமா, உனக்கு புண்ணியமா போகும். அவன் வெளிநாடு போய் நல்லா சம்பாரிச்சு கஷ்டம் இல்லாம வாழ வேண்டிய பையன். அவனை நீ கட்டிக்கிட்டு போய் இன்னைக்கு அவன் அடி உத வாங்குறதெல்லாம் பாக்குறோடைய என்ன தலையில எழுதி இருக்கா. தயவு செஞ்சு அவனை விட்டுருமா, அவனை விட்டுரு. ஏண்டி இம்புட்டு தூரம் அந்த தாய் அழுகிறாளே, உனக்கு கொஞ்சமாவது மனசு இறங்குது? அவனை விட்டுட்டு ஒழுங்கா வாடி. எம்மாடி, உனக்கு வாழ்றதுக்கு நான் என்ன வேணாலும் செய்யறேம்மா. எம்பிட்டு காசு வேணாலும் கொடுக்குறேன், எம்பிட்டு நகரட்டு வேணாலும் கொடுக்குறேன். என் வீட்டில் ஏற்கனவே மான மரியாதை இல்லாம போச்சுமா. உன்னைய கட்டிக்கிட்டு வந்தாலும் அவன் சந்தோஷமா இருப்பான்னு நினைக்கிறியா? அவன் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு தான் உனக்கு எல்லாம் பண்ணியிருக்கான். இதுலயும் எல்லாத்தையும் விசாரிச்சேன். அவன் மூட்டை தூக்கி, அதுவும் 250 மூட்டைன்னு தினமும் தூக்கி அப்படித்தான் உனக்கு சோறு போட்டான். அப்படின்னு போது காலத்துக்கு தூக்குட அவன் எந்திரிக்க கூட முடியாதுமா. அவனை விட்டுருமா, உனக்கு புண்ணியமா போகும். அவன் உன் மேல வச்சிருந்த காதல் உண்மையா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அவனை விட்டுருமா. அவன் பாவம்மா, அவன் வாழ வேண்டிய புள்ளம்மா, அவன் வாழ்க்கையை அழைச்சிடாத. ஏற்கனவே என் புருஷன் இப்படித்தான் மூட்டை தூக்கி அதை தூக்கி இதை தூக்கிது அல்பாயசுல போய் சேர்ந்தாரு. இந்த 2 பிள்ளைங்களை வளர்க்கணும் அப்படி கஷ்டப்பட்டேன். இப்போ அதே நிலைமை என் பிள்ளைக்கு வரணுமா? உன்னை கட்டிக்கிட்டு அவன் அப்படி அல்பாயசுல போகணுமா? சொல்லு பாப்போம். ஏமா, இப்ப கூட உன் மனசு இறங்கலல்ல? என்னவா இவ்வளவு கல் நெஞ்சமா இருக்கீங்க? சே, இவ்வளெல்லாம் நினைச்சாலே எனக்கெல்லாம் அப்படியே அவ்வளோ கோபம் வருது. இப்படி ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது, அதுக்கப்புறம் ஆசை முடிஞ்சோனையும் விட்டுட்டு போக வேண்டியது, அதுக்கப்புறம் உங்க பெத்தவங்க தான் கஷ்டப்படணும். இவ்வளோ தூரம் சொல்றாங்களே, கொஞ்சமாவது உங்களுக்குலாம் புரியுதா இல்லையா? இங்க பாருமா, நான் ஏதோ கோபத்துல ஏதாவது 2 வார்த்தை பேசியிருந்தா கூட என்ன மன்னிச்சிரு. உன் காலில் விழுகிறமா, தயவு செஞ்சு நம்ம வீட்டுக்கு வாமா, நம்ம வீட்டுக்கு வா. நீ போகாத, நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. வேண்டாம், தப்பான முடிவு எடுத்துடாத. கல்லஞ்சக்காரி எல்லாரும் காலில் விழுந்தாலும் அப்படியே இருக்காளே, இவளை என்னதான் பண்றதுன்னு தெரியல. தங்கம், அம்மாயே அம்மாயே, என்ன ஆச்சு அம்மாயே? என்ன பண்ணிச்சிராத்தா? நீ எனக்கு போன் போட்டு சொன்னியே, நீ எனக்கு போன் போடாமே இருந்திருக்கலாமே. நீ எனக்கு போன் போட்டு சொன்னத எல்லாத்துக்கும் தெரிய வச்சுட்டேனே. பாவி பாவி பாவி. என்னாச்சு உங்களுக்கு? அக்கா, எல்லாமே என்னாலதான் அக்கா. வீட்டில் வந்து எல்லாம் விசாரிச்சு எங்க 2 பேர்த்தையும் உள்ள கூட்டிட்டு வந்துட்டாங்க அக்கா. எங்க 2 பேர்த்தையும் போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டாங்க அக்கா. அம்மா என் தலைகையில கட்டி வச்சு அடிப்பேன்னு சொன்னாங்க அக்கா. அதாக்கா மனசு கேட்காம எல்லாத்தையும் சொல்லிட்டேன். மன்னிச்சிருக்கா, மன்னிச்சிருக்கா. இங்க பாருமா, ஒழுங்கா இவங்க கூட போ. சும்மா இங்க இருந்துட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, சொல்லிட்டேன். ஏங்க, இவங்களுக்காக இம்புட்டு தூரம் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களே, எங்க பக்கத்துல இருக்க நியாயத்தை நீங்க கொஞ்சம் கேட்கலாமே. என்ன நியாயம்? ஐயா, இவளை கட்டி கொடுக்குறேன்னு 7.5 லட்சம் ரூபாய் படத்துக்காக தான் இவங்க எல்லாரும் இம்புட்டு தூரம் பண்றாங்க. ஐயோ, சொல்லிட்டானே. என்னம்மா 7.5 லட்சம் அப்படி இப்படின்றாங்க? ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க ஐயா. அவன் போய் பேசுறாங்க ஐயா. அவன் சொல்ற மாதிரி 7.5 லட்சம் அப்படி இப்படின்றானே. எங்க வீட்டுல வந்து பாருங்க ஐயா, நாங்களாம் சோத்துக்கே கஷ்டப்படுறவங்க ஐயா. அன்னைக்கு வேலைக்கு அம்பட்டு கஷ்டப்படுறவங்க. நீங்க வேற, அவன் போய் பேசுறாங்க ஐயா. இங்க பாருமா, ஒன்னே உரிச்சு போடுவேன். ஒழுங்கா உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டேன். அவங்க அம்மா சொன்னது எனக்கு மனசுக்கு அம்பட்டு வேதனையா போச்சு. மூட்டை தூக்கி இவருக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டா நான் என்ன பண்றது? என் மேல உயிர் வச்ச பாவத்துக்காக
இவருக்கு ஏதாவது ஆகணுமா? வேண்டாம். எம்பிட்ட கஷ்டம் நான் அனுபவிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஆனால் இவர் எனக்காக எந்த நேரத்துலையும் கஷ்டப்பட்டுறக்கூடாது. அம்மா இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி இருக்காங்கன்னா நம்ம கொஞ்சம் காணலைன்னா இங்கே என்ன நடந்திருக்குன்னு கூட தெரியல. எல்லாத்த பொறுத்த வரைக்குமே அவங்க கை பொம்மையாக தான் நான் இருக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர என் மனசுலேயும் ஒரு ஆசை கனவு இருக்கணும். யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. எனக்காக வந்த பாவத்துக்கு அழகு எங்கேயும் கஷ்டப்படக்கூடாது. அவர் நல்லா இருக்கணும். அவர் நல்லா இருக்கணும். ஐயா, நான் இவங்களோட போறையா? ராணி என்ன பேசுற? இல்லை, நான் அவங்களோடயே போறேன். இங்க பாரு, நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது. நம்ம 2 பேரும் மேஜர் தான், புரிஞ்சுக்கோ. இல்லை, நான் அவங்களோட போறதுதான் சரியா இருக்கும். நீங்க நல்லா இருங்க, உங்க வாழ்க்கையை பாருங்க. வார்த்தை ஒண்ணு கொல்ல பாக்குதே.